வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன ஒரு காம்போ இது பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இது. சாயங்கால வேளையில் நீங்கள் வந்து இந்த சூப் பண்ணி சாப்பிட்லாம். அட் த சேம் டைம் இது என்ன சூப்னு கேட்டீங்கன்னா முள்ளங்கி வந்து இந்த சமயத்துக்கு ரொம்ப 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 நல்லதுன்னா ரொம்ப நல்லது. நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் எடுக்கக்கூடியது. அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதான ஒரு இது. அது சூப் பண்ணி எப்பயும் சாம்பார் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். அதை இந்த தடவை நம்ம சூப்பாக பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அட் த சேம் டைம் நம்ம வந்துட்டு அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு ஆனியன் வடை. நீங்கள் ட்ரெயின்லலாம் போயிருக்கிறதெல்லாம் சாப்பிட்ருக்கலாம். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெறும் ஆனியன் மட்டும் வச்சு அது உளுத்த பருப்பு இல்லாத ஒரு வடை ஒன்று நமக்கெல்லாம் கிடைக்கும் ட்ரெயின்லலாம். அந்த ஸ்நாக்ஸ் வடை பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து ரைஸ் ஃபிர்னி. ஸோ ஒன்று நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் அமுல் பட்டர் போடுறேன். 2 தக்காளி போடுறேன். நான் ஒரே ஒரு பல்லு பூண்டு தான் போடுறேன். உங்களுக்கு இன்னும் பிடிக்கும்னா 2-3 நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து 1/2 கிலோ முள்ளங்கி தோலை நல்லா சீவிட்டு குண்டு குண்டாக நறுக்கியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து இதில் போட்டிருக்கேன். இந்த தக்காளி எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கிறோம் அப்படிங்கிறவா நீங்கள் எலுமிச்சம்பழம் வேணாலும் புழிஞ்சிக்கலாம். பட் அது ஒரு மைல்டு புளிப்பு இருந்தால் இந்த சூப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால 2 தக்காளி போட்டிருக்கேன். கால் டீஸ்பூன் உப்பு போடுறேன். தண்ணி வந்து ஒரு 1/4 லிட்டர் கிட்ட விட்டுருக்கேன். அதாவது 250 ml கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடியும் போடலாம். ஸோ இப்போது இது நல்லா மூடிட்டோம். ஒரு 5-6 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த முள்ளங்கிலாம் மட்டும் வடித்து எடுத்து நல்லா அரைச்சிட்டு தண்ணியில் கலந்து மிளகு பொடியெலாம் போட்டு இந்த சூப்பை பண்ணலாம். ஸோ இப்போ அதுக்கு கூடவே நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஆனியன் வடை ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 கிலோ வெங்காயம் நல்ல நீளமாக மெல்லிசாக நறுக்கியிருக்கேன். இல்லை ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இது பொடியாக நறுக்கின பச்சை மிளகா 1 கருவேப்பிலை, கொத்தமல்லி அதே மாதிரி பொடியாக நறுக்கினது. நம்ம பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். அதனால் காரப்பொடி பார்த்துன்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி போடுறேன். ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். நல்லா அழுத்தி விட்டு பிசைங்கோ. இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வெளியில் வரணும், இந்த உப்பு போட்டிருக்கிறதுக்கும் அதுக்கும். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வைங்கோ. தான் அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வரும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்டக்க படி சோம்பு போட்டிருக்கேன். இதாவது சோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இஞ்சி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் திருகினது. இதில் நம்ம இப்போ வந்து கடலை மாவு இது 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது மைதா 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன். திருப்பி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தண்ணியே விட வேண்டாம். இதில் இருக்கிற தண்ணியிலேயே அது நல்லா பிசைஞ்சுடலாம். இப்படி எடுத்துட்டு இப்படி உருட்டினேன்னா அழகாக உங்களுக்கு உருட்டை வரும். அதுக்கப்புறம் இதை வந்து இப்படியே தட்டி இப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். மாதிரி நான் எண்ணெயை காய வச்சுட்டு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில். கை நனைச்சின்ட்டு
எடுத்து ஒரு உருண்டையாக எடுத்துட்டு இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. உங்கள் கையாலேயே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். ரொம்ப அழுத்தி பண்ண வேண்டாம், லேசாக தட்டி அப்படியே போடுங்க. அப்போ தான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற வெங்காயம்லாம் நல்லா வறுபடும். அதுமாரி அடுப்பையும் ரொம்ப பெருசாக வச்சுக்க வேண்டாம், மீடியம் ஹையில் வச்சுன்னு பண்ணுங்க. அது இது வந்து டீயோட கூடலாம் சாப்பிட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டீ காஃபி ஈவினிங் டைம், அந்த இப்போ இருக்கிற லாக்டவுன் டைமில் லீவ் தானே, குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன்னா கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நல்ல வாசனையாக நம்ம ஜோராக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது டொமேட்டோ கெச்சப்போட தொட்டுண்டு சாப்பிட்லாம். இது அதேமாதிரி மைதா ஆப்ஷனல், அதை எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவா நீங்கள் அந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் இன்னும் ஒரு ஸ்பூன் கடலை மாவுமே போட்டுருவோம். ஆனால் டோட்டலாக நம்ம இந்த 1/2 கிலோ வெங்காயத்துக்கு எல்லாம் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கு மாவு நிறைய வேண்டாம், சும்மா ஜஸ்ட் பைண்டிங்க்கு இருக்கிற மாவு இருந்ததுன்னா போதும். அதுக்கு என்னடா சிரிச்சுட்டே இருக்கா பார்க்கலாம், என் பேத்தி இங்கே தான் சுற்றிகிட்டே இருக்கா, இந்த வடைக்கோசமாக ரெடியாக காக்கா மாதிரி நின்றுட்டுருக்கா, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கே தெரியும், நல்லா ஓசையெல்லாம் அடங்கி பபிள்ஸ்லாம் இதாகி நல்ல கோல்டன் கலரில் இது வந்த கையோடு இதை எடுத்துடலாம். ரெடி ஆகிடுது. இந்த முள்ளங்கி சூப் உண்டானது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5-6 விசில் வாங்கிட்டு ப்ரெஷர் இறங்கி திறந்துட்டேன். இதை வடிகட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த ஃபிர்னி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணால், இது 1.5 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க்கு. இது நல்லா காய்ச்சி கொதிச்சுட்டுருக்கு. இது என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து ஜீரக சம்பா அரிசி, ரெண்டுத்தில் எது இருந்தாலும் ஓகே. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை களைஞ்சி எடுத்துருக்கேன். ஈரமாக தான் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக இதை ரவை மாதிரி பொடிக்கணும். பொடிச்சுட்டு தான் அதில் போடணும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த 1.5 லிட்டர் பாலுக்கு எவ்வளோ அரிசி தேவை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 1/4 கப்பு 150 கிராம்ஸ் கிட்ட ரைஸ் தேவையாக இருக்கும் உங்களுக்கு. இதை எதுக்கு நம்ம களைஞ்சிட்டு அது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உணர்த்திட்டு இதை பொடி பண்ணணும், அப்படியே ஈரமாக அரிசியை நம்ம அரைக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈர அரிசியை அரைச்சேன்னா ரொம்ப மாவு மாதிரி ஆகிடும். இது கொஞ்சம் ரவையாக இருந்தால் தான் இந்த கீர் நல்லாயிருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ரவையாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் போடணும். அதில் பால் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு, அதில் இந்த ரவையும் சேர்த்துடலாம். பட் இந்த அரிசி போட்டதுக்கப்புறமா அதை நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கிளறிண்டே இருக்கணும். ஏன்னா இதை அடியில் போய் அரிசி உட்காந்துன்னு எடுத்தோன்னா ரவுண்டாக அப்படியே மூட்டை கட்டினிடும், ரொம்ப அது நல்லாவே இருக்காது. அப்புறமா இது ஒரு நிச்சயமாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இதை பற்றில நம்ம இந்த முள்ளங்கி நல்லா வடிகட்டி எடுத்தோம் இல்லையா, அதை நல்லா அரைச்சிட்டோம். சூப்புக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடியும் போடுறேன். இதை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் கப்பில் விட்டு பரமாறினோன்னா ரெடி இந்த சூப்பு. கொஞ்சம் அதுக்குள்ளே காயின்ருக்கு, இது ஆனதுக்கப்புறமா இதை சுட வைக்கலாம். சூப் நல்லா ஒரு கொதி வந்துடுத்தோ. ரொம்பலாம் தலைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி நல்லா நம்ம வேக வச்சுருக்கோம். அதுதான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ திக்கனிங் இதில் இருக்கணுமோ அந்த மாதிரி பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெடி ஆகிடுத்து, அடுப்பு அணைச்சிட்றேன். ஜோரான முள்ளங்கி சூப் ரெடி ஆகிடுத்து. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, நிச்சயமாக எல்லோரும் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இன்னும் நல்லா கொதிக்கணும், நல்லா வேகணும் இது அரிசி.
இது ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும், மேலே ரைஸ் வந்து மேலெல்லாம் வந்து இதாக இருந்து பாருங்க, நல்லா வெந்துடுத்துனா தான் இந்த மாதிரி ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் குங்குமப்பூ ஒரு 10 ஸ்ட்ரிங் கிட்ட போடுங்க. குங்குமப்பூ எங்கள்கிட்ட இருக்கல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறோம். இல்லைன்னா நோ ப்ராப்ளம், வெறும் ஏலக்காய் அதெல்லாம் மட்டும் போடுங்க. பட் இதில் நிச்சயமாக கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் அதில் போடணும். என்ன நட்ஸ்லாம் போடணுன்னா பாதாம், பிஸ்தா, வால்நட், முந்திரி பருப்பு என்ன கிடைக்கிறதோ எல்லாம் மிக்ஸ்டாக நீங்கள் கொஞ்சம் இதில் கட் பண்ணி போட்டேன்னா நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். அப்படியே நல்லா திக்காக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் இதில் சர்க்கரை போடலாம். ஒரு 8 ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன். உங்களோட சௌகரியம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவையாக இருந்தால் கூட போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, இதே மாதிரி இது பாதாம் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பிஸ்தா, வால்நட் இதெல்லாம் உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ போட்டுக்கிறீங்களோ போட்டுக்கோங்க. எது இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை, எது இருக்கோ அதை மட்டும் நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஸோ இது நல்லா ரெடி ஆகிடுது. இது நல்லா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஜில்லுன்னு சாப்பிட்றதுனாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ ஜோரான ஃபிர்னி ரெடி ஆகிடுது. இதெல்லாம் குழந்தைகள்லாம் ஈஸியாக நீங்கள் ஈவினிங் சமயத்தில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் ஹாப்பியாக விரும்பி சாப்பிடுவா. சுகர் வந்து நீங்கள் பார்த்து உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க, உங்கள் சௌகரியம். அண்ட் இதில் வந்து ப்ரௌன் சுகர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெல்லம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சம் ஆறினத்துக்கு அப்புறமா வெல்லத்தை நல்லா காய்ச்சி கொதிக்க வச்சு அந்த வெல்லத்தை வேணால் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லமும் சூடாக இருந்து பாலும் சூடாக இருந்தால் தெரிஞ்சு போயிடும். அதனால் இது எல்லாமே இந்த 3 டிஷ்ஷும் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஈவினிங் டைம் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.